கர்த்தர் நல்லவருங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ தூதர்களை செயல்படுத்துவது, ஆக்டிவேட்டிங் இஸ் ஏஞ்சல்ஸ். தேவனுடைய தூதர்களை செயல்படுத்துவது. எபிரேயர் 1:14 ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு. ரட்சிக்கப்பட்ட நமக்குங்க ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும், அப்பனா தேவ தூதர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளா இருக்கிறார்களாம். ஹல்லேலூயா. 13வது வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது அங்க தேவ தூதர்களை பத்தி எழுதப்பட்டிருந்ததை நீங்க வாசிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் மறுபடியுமா பிறந்த எல்லாருக்குமேங்க தேவ தூதர்களை ஆண்டவர் 24 மணி நேரமும் கொடுத்திருக்கிறாரு. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நீங்க சாதாரணமான மனுஷன் இல்ல, தெரியுங்களா? ஹல்லேலூயா. தேவ தூதர்கள் உங்களோட இருக்கிறாங்க. 20,000க்கு மேலும் கொடுக்கப்பட்டிருக்கலாங்களாம். 20,000க்கும் மேலும். இங்க பாருங்க, என்ன முடியாத நம்மளால என்ன முடியாது, அவ்வளோ தூதர்களை தேவன் நமக்காக கொடுத்திருக்கிறாங்க. அப்ப தேவனுடைய பார்வைக்கு முன்பாக நம்மளாம் எவ்விதமா இருக்கிறோம்னு நீங்க பாருங்க. ரட்சிக்கப்பட்ட நமக்கு பணிவிடை செய்வதற்காக அவங்க தேவன் நமக்கு அனுப்புகிறாராம். ஹல்லேலூயா. 1வது அதிகாரம் எபிரேயர் 1வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாய் சொல்லுது. ஆமென். சோ அவர்கள் தேவனால் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். நிறைய தேவ தூதர்கள், 20,000க்கும் மேற்பட்ட தேவ தூதர்கள் உங்களுக்காக 24 மணி நேரமும் பணிவிடை செஞ்சுட்டு இருக்காங்களாம். ஹல்லேலூயா. சோ அவர்கள் எப்படின்னா வசனம் சொல்வது போல, சங்கீதம் 91 எடுத்துக்கொள்வோமா, 11-12 வசனம். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். எத்தனை பேர் இது ஒவ்வொரு நாளும் நினைவு கூறுறீங்க? ஆனா சங்கீதம் 91 நீங்க அறிக்கை செய்யறவங்களா இருந்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளுங்க சங்கீதம் 91 ஆக்சுவலி இஸ் அ மஸ்ட். நம்ம எல்லாரும் அதை அறிக்கை செஞ்சுதான் ஆகணும். ஒவ்வொரு நாளுங்க அந்த 1-16 வசனம் மட்டும் உள்ள எல்லா வல்லமையும், அந்த வசனத்தில் உள்ள வல்லமை எல்லாம் அப்படியே உங்கள் மேல பலிக்கும். ஏன்னா நீங்க ஒவ்வொரு தடவையும் அதை நீங்க வாசிக்கும் பொழுது சும்மா வெறும் வாக்கியங்களா நீங்க வாசிக்கலைங்க, அது தேவன் நமக்கு எழுத கொடுத்த வசனமா நீங்க வாசிக்கும் பொழுது அதை நீங்க அப்படியே அறிக்கை செய்யும் பொழுது அது அப்படியே போய் வல்லமையா உங்க மத்தியில் அது கிரியை செய்யும். நீங்க எங்க போனாலும் பாருங்க, ஆட்டோமேட்டிக்லி நீங்க அதை பழக்கி கொண்டீங்கன்னா நீங்க எங்க போனாலும் அது அப்படியே வந்துடும் உங்களுக்கு தானாவே. உன்னதமான மறைவில சர்வ வல்லோட நிலையில நம்ம எல்லாரும் இருக்கிறபடினாலங்க, கிறிஸ்துக்குள் நம்ம இருக்கிறபடினால நம்ம உன்னதமான மறைவில சர்வ வல்லோட நிலையில இப்ப நம்ம இலவசமா போய் தங்குறோம், சரிங்களா? கிறிஸ்துக்குள்ள நம்ம இருக்கிறபடினால. பழைய ஏற்பாட்டுல அது நிபந்தனையா இருந்தது. ஆனா புதிய ஏற்பாட்டுல இல்லைங்க பிரியமானங்களே. அந்த நிபந்தனை எல்லாம் இயேசு நமக்காக சிலுவையில நிறைவேற்றி முடித்தபடியினால பிரியமானங்கள் இலவசமாய் சங்கீதம் 91 நம்ம இந்த காலகட்டத்துல சுதந்திரிக்கிறோங்க. உலக செய்திகளை நீங்க கேட்கும் பொழுது, உலகத்தில் நடக்கும் சம்பவங்களை நீங்க பார்க்கும் பொழுதுங்க பிரியமானங்களே, நிறைய பேரிடர்களோ நிறைய சம்பவங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. பயம் உண்டாக்குற சம்பவம் தான். சோ இதன் மத்தியில இருள், அப்பனா இருள் உலகத்தை ரொம்ப சூழ்ந்து கொண்டு இருக்குங்க. இப்ப நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இதன் மத்தியில சங்கீதம் 91 1-16 வசனத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்வது ரொம்ப முக்கியமா இருக்கு பிரியமானங்களே. ஹல்லேலூயா. சோ அந்த பத்தியில தான் 91 11-12 இன்னைக்கு நம்ம பாக்குறோம் தேவ தூதர்களுக்கே. சோ நம்முடைய பாதம் கல்லில் மோதாதபடிக்கு அவருடைய கரங்களில் நம்ம ஏந்தி கொண்டு போறாங்க. நம்முடைய வழிகள் எல்லாம் நம்மளை காத்து கொண்டிருக்காங்க. பாத்தீங்களாங்க, அந்த வசனத்தை நீங்க உற்று கவனிக்கும் பொழுது தேவன் கட்டளை இட்டு அவங்க நம்மளை பாதுகாக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். சோ நம்ம சாதாரணமான பிள்ளைகள் அல்ல, விசேஷம், தெரியுங்களா? விசேஷமானவர்கள். எஸ், ஹல்லேலூயா. அப்படிதாங்க ஒவ்வொரு நாளும் நீங்க அதை பார்க்கணும், அதை நீங்க அறிக்கை செய்யணும். உங்களுக்கு தேவன் என்னெல்லாம் கொடுத்திருக்காரு பாத்தீங்களா? ஆமென். தேவன் ரொம்ப நல்லவருங்க. சோ தேவ தூதர்கள் பெரிய உருவம் இல்லைங்க, மிகுந்த பலசாலிங்க. அந்த சின்ன சின்ன உருவம், அந்த சின்ன சின்ன வீங் வச்சுக்கிட்டு இப்படி பறக்கிறது ரெக்கையோட, அதெல்லாம் இல்லைங்க. நிஜமா நீங்க பார்க்க போனீங்கன்னா அவங்க பெரிய உருவம், பெருசு, ரொம்ப பெரிய உருவம். அவ்வளோ தூதர்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாராம். இந்த கண்களால் நம்மளால பார்க்க முடியல, ஆனா இங்க கூட தேவ தூதர்கள் நிறைய பேர் இருக்காங்க, தெரியுங்களா? எலிசாவோட வாழ்க்கையில நீங்க பார்க்கும்போது, எலிசாக்கு பிறகு எலிசா வந்தார்ல. எலிசாவோட வாழ்க்கையில நீங்க பார்க்கும் பொழுதுங்க, சீரியா ராஜா படையெடுத்து வருவதை நீங்க பார்க்கலாம், அவனை கொண்டு போடுவதற்காக. ஏன்னா அவன் இஸ்ரேலுக்கு விரோதமா தீட்டின எல்லா திட்டமும் வாய்க்காதே போச்சு. எப்படியோ இஸ்ரேல் ஜனங்கள் தப்பித்து கொண்டே போனார்கள். ஏன்னா தேவன் எலிசாவிடம் அவங்க போடுற திட்டத்தெல்லாம் அவர் தெரிவித்தனால
ஓகே. ஸோ எலிசா எப்பொழுதும் பாருங்க அந்த ராஜாட்ட போய் சொல்லிடுவாரு. அந்த ராஜா கணக்கா பிளான் போட்டு கணக்கா எங்க வந்து சீரியா படைகள் வந்து அவங்களை வந்து தாக்குறதுக்கு காத்திருக்காங்களோ அந்த இடத்தெல்லாம் தவிர்த்து அவங்க வேற வழியா போயிட்டு இருப்பாங்க. அந்த கதையை போய் 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்துல போய் நீங்க வாசிங்களேன் பிரிமான்களே. சீரிய ராஜா ஆத்திரம் வந்து அவர் வந்து அவருக்குள்ளே ஸ்பாய் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க தான் போயிட்டு இஸ்ரேல் ராஜாட்ட போய் தெரிவிக்கிறாங்க. அதனால தான் நம்மளால இஸ்ரேலை தாக்க முடியலன்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப ஆத்திரம் கொண்டாரு. அப்ப அவருடைய படை தலைவர்ல ஒருத்தர் வந்து சொன்னா, இல்ல எலிசாங்கிற மனுஷன் தான் வந்து இதுக்கு காரணம்னு சொல்லி. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, எலிசாவை கொல்றதுக்கு அவருடைய வேலைக்காரனை கொல்வதற்கு அவனுக்கு போயிட்டு அவங்க படையே போதுங்க. இஸ்ரேவேலோட படையை காட்டிலும் ராணுவ படையை காட்டிலும் சீரியா தேசத்தினுடைய படை வந்து ரொம்பவே இருந்துதான், ரொம்பவே அதிகம், இன்னும் அதிகமா இருந்தது. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, 2 பேரை கொல்றதுக்கு அவ்வளோ படை பேச வந்து சூழ்ந்துச்சான் அவங்கள, அவ்வளோ படை அவங்கள போய் சூழ்ந்துச்சான். அந்த வேதத்தை நீங்க வாசிக்கும் பொழுது 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 15 17 எடுத்துக்கொள்வோமா. தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகமே. அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமானங்களே, எலிசாக்கு அது தெரியுது. ஏன்னா அவர் தேவ மனுஷன், தேவனோட நல்ல ஐக்கியம் வைத்த ஒரு மனுஷன். ஆவிக்குரிய ரீதி, ஆவிக்குரிய கண்கள்ல எலிசா பார்ப்பதை நீங்க இங்க பார்க்கலாம். இதுதாங்க ஆவிக்குரிய கண்களோடு பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஆவியில மறுபடியுமாய் பிறந்திருக்கிறோம். ஸோ எந்த ஒரு சந்தர்ப்பத்தை, எந்த ஒரு சூழ்நிலை எதிர்மாறாய் வருகிறதெல்லாம் ஆவியின் கண்கள் மூலமாய் தான் நம்ம பார்க்கணும். தெரிந்து கொள்ளுங்க. சீரிய ராணுவம் வந்து பார்ப்பதற்கு பலமுள்ளதா இருந்தாலும், ஏன்னா இஸ்ரேல் ராணுவத்தை காட்டிலும் ரொம்ப பேர் இருந்தாங்க, இஸ்ரேல் ராணுவத்தை காட்டிலும் பலமுள்ளவங்களா இருந்தாங்க. ஆனா பிரியமானங்களே, அவர்களால் தேவன் அனுப்பின தெய்வீக படைக்கு முன்பாக நிற்க முடியவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அதனாலதாங்க நம்மளுக்கு விரோதமா எது வந்தாலும் அது நம்மளுக்கு நிக்கவே முடியாது, நம்மளுக்கு எதிராக நிக்கவே முடியாதுங்க. நம்மோடு இருக்கிறது இன்னும் அதிகம். ஹல்லேலூயா. அந்த பிரச்சனையை காட்டிலும், வருகிற அந்த பிரச்சனையை காட்டிலும். ஆமென். சோ ஆவிக்குரிய கண்களோடு பாருங்கள். ஆமென். ஒருத்தர் வந்து ரொம்ப பயந்தாரு, வேலைக்காரர். ஆனா இன்னொருத்தர் எலிசா தைரியமா இருந்தாரு, பயப்படவே இல்லைங்க. 2 வித்தியாசத்தை நீங்க இந்த கதையில வாசிக்கலாம். ஸோ 2 பேரும் வித்தியாசமாக பார்த்தாங்க. ஒன்று வந்து நேச்சுரல் ஐஸ்ல பாக்குறாங்க. ஸோ எந்த பிரச்சனையும் நீங்க எதிர்நோக்கும் பொழுதுங்க, எந்த பிரச்சனையும் நீங்க எதிர்நோக்கும் பொழுது உங்களுடைய அந்த கண்கள்லாம் சாதனமா பார்த்துட்டு வராங்க. வருது, இப்படி வருது, ஐயோ நான் என்ன செய்ய போறேன். அதுதான் கேஆர்சி செஞ்சான். என்ன செய்வோம், இவ்வளோ பேர் திரண்டு வந்திருக்கிறாங்களே, கட்டாயம் பயம் இருக்கதான் செய்யும். நம்ம எலிசா வந்து அவர் வந்து அந்த கண்கள் அவர் பார்க்கலங்க. அவர் ஆவிக்குரிய கண்கள் அவர் பார்த்தனால அவர் சொன்னாரு, பயப்படாத, அவங்கள்ட்ட இருக்கிறதை காட்டிலும் நம்மள்ட்ட இருக்கிறவங்க ரொம்ப அப்படின்னு சொன்னாரு. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ஆமென். பாருங்க, பயந்தான். அப்புறம் அவனும் பாருங்க, எலிசா ஜெபம் பண்ண உடனே, ஆண்டவரே அவன் கண்ணை திறந்து விடுங்க ஆண்டவரே சொன்னோனே உடனே தேவன் செஞ்சிட்டாருங்க. உடனே தேவன் செஞ்சு அவனையும் பார்க்க வச்சாரு, அவனை பார்க்க வச்சாரு. அவன் லிட்ரலி அப்படியே பார்த்தாங்க. அவ்வளோ பேரு அக்கினிமயமான குதிரைகள். ஓகே, எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்து இருக்கிறதே அவன் கண்டான். ஆமென், ஹல்லேலூயா. அதனால சீரியா ராஜனால அவங்கள கொல்ல முடியல, அவங்க தான் ஏமாந்து போனாங்க பதிலுக்கு. தெரியுங்களா? அந்த வசனத்தை போய், அந்த அதிகாரத்தை வீட்டுல போய் வாசிங்க பிரியமானங்களே. உங்களுக்கும் அதே தான். ஆமென், ஆமென். உங்க வழிகள் எல்லாம் உங்களை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களை தேவன் கட்டளையிட்டு இருக்கிறாராம். உங்க வழிகள்னா உங்க அன்றாட வாழ்க்கைங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க வாழ்க்கிற வாழ்க்கையின் பாதை தேவன் வந்து உங்களை காத்து கொள்ளும்படிக்கு தேவ தூதர்களை, ஏன்னா ரட்சிக்கப்பட்ட நம்ம எல்லாருக்கும், எபிரேயர் 1வது அதிகாரம் 14வது வசனம் தான் சொல்லுது, ரட்சிக்கப்பட்ட நம்ம எல்லாருக்குமே ஊழியம் செய்யும்படிக்கு, நம்மளுக்கு பணிவிடை செய்வதற்காக தேவன் நம்ம எல்லாருக்குமே தூதர்களை கொடுத்திருக்கிறாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுத்த நன்மையில இதுவும் ஒரு நன்மை.
ஆமென். அதனால தான் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு போதும் மறவாதே. ஆமென். இது ஒரு உபகாரம். ஹல்லேலூயா. சோ ஆவிக்குரிய ரீதியில எலிசா பார்த்ததுனால தாங்க அவன் தைரியமா நம்பிக்கையோடு நம்மோடு இருக்கிறவர்கள் இன்னும் அதிகம் என்று கூறினான். ஒரு வியாதி தாக்கும் பொழுது அல்ல டாக்டரை நீங்க போய் பார்க்கும் பொழுது தவறா டாக்டர் பயமூத்துக்கிற ஒரு இதை உங்கள்கிட்ட சொல்லும் பொழுது பிரியமானங்களே, ஆவிக்குரிய கண்களை நீங்க பாருங்க. ஆவிக்குரிய கண்களை நீங்க பார்க்கணும்னு நீங்க என்ன செய்வீங்க? இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். ஆமென். நீங்க அதை சொல்லும் பொழுது பிரியமானங்களே, அந்த வசனம் அப்படியே போய் உங்களுக்கு கிரியை செய்து தெரியுங்களா? தேவ தூதர்கள் நீங்க எப்பெல்லாம் நீங்க தேவனோட வார்த்தையை பேசுறீங்களோ கேட்டுட்டு இருப்பாங்க. நீங்க தேவ வார்த்தையை பேசுறீங்க, விசுவாசமா நீங்க பேசும் பொழுது அவங்களால கிரியை செய்ய முடியாது. ஆனா தேவ வார்த்தையை நீங்க அங்க பேசும்பொழுது அந்த வார்த்தையை அப்படியே உங்க வாழ்க்கையில நடவிப்பாங்க. அல்லேலூயா. அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி பிரியமானங்களே, வெறும் ஒருத்தங்க எதிர்த்து ஒரு படை நம்மளை அட்டாக் பண்ண வருதா, ஒரு பிரச்சனை நம்மளை சூழ்ந்து வருதா, யாரோ மந்திரம் அனுப்புறாங்களா, யாரோ நமக்கு விரோதமா பின்னி சூனியம் செய்யறாங்களா, தெரியுமா? அது மாத்திரம் அல்ல, நம்ம வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் தேவன் அதனால தான் உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு தேவ தூதர்களை தேவன் கட்டளையிட்டு இருக்கிறாராம். ஹல்லேலூயா. ஆமென். சோ பிரியமானங்களே, நீங்க அதிகமா பயப்படுறீங்களான்னா பேய்க்கு பயம் இருக்குங்களா? இருட்டான இடத்துக்கு போகும்பொழுது ஐயோ பொந்தியான் இங்க இருக்கு, அந்தூ இங்க இருக்கு, மோகினி பிசாசு இங்க இருக்கு, ஐயோ என்ன பிசாசு இங்க இருக்குன்னு தெரியலையே, உடனே மேலெல்லாம் சிலுக்கும், கையெல்லாம் சிலுக்கும். இது இயல்பு தெரியுங்களா? இது தானாவே வரும். ஒரு ஆளே நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு நீங்க போங்களேன், பயம் வருமா இல்லையா? அது தானா வரும். அப்ப நீங்க என்ன தெரியுமா, தைரியமா எலிசா போல சொல்லணும், இதை காட்டிலும் என்னோடு இருக்கிறவன் இன்னும் அதிகம். அதனால ஒன்னும் உங்களை சேதப்படுத்தாது, ஒன்னும் உங்க கிட்ட வரவே முடியாதுங்க. ஆமென். அவங்க போய் பட்டையை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வெட்டி தள்ளுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ கடன் பிரச்சனையோ கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க, உயிர்கொல்லி வியாதியோ குறித்து பயமோ அல்ல, அந்த பிரச்சனை அந்த பயம் எந்த ரீதியில வந்தாலும் சரி, எந்த ரீதியில வந்தாலும் சரிங்க, நல்ல நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. இந்த வசனத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. உங்க இருதயத்தை பலப்படுத்தி கொள்ளுங்க. 45 your heart. உங்களுடைய இருதயத்தை பலப்படுத்தி கொள்ளுங்க, உங்க இருதயத்தை. ஆமென். இந்த வசனத்தை சொல்லுங்க, என் கூட இருக்கிறவர் அதிகம், என் கூட இருக்கிறவர் அதிகம். ஹல்லேலூயா. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம். இப்ப தேவ தூதர்கள் நிறைய பேர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்காங்க. என்ன ஒரு பாக்கியமா! அந்த எலிசா ஜெபம் பண்ணோட உடனே தேவன் தாமதிக்கவே இல்லை, உடனே கண்களை திறந்தாரு. அவன் பார்த்தான் தேவ தூதர்களை. உங்களுக்கு அந்த ஆசை இருக்கா? அந்த மாதிரி உடனே நான் ஜெபம் பண்ணோட இப்ப நான் பார்க்கணும். ஆனா உங்களுக்கு ஒன்னு தெரியுங்களா, மனுஷ உருவத்துல கூட வருவாங்க தேவ தூதர்கள். அந்த மனுஷனை நீங்க போய் தேடி பாருங்களேன், அடுத்தது நீங்க அவங்களை எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது. சரிங்க, அவங்களே அறியாம தேவ தூதர்களை என்டர்டெயின் பண்ணியிருக்காங்க, தேவ தூதர்களோடு பேசியிருந்திருக்காங்க. உங்களுக்கு தெரியுங்களா? இது நடந்திருக்கு, நடக்குது, உண்மை. ஆமென். சோ பயப்படும் பொழுதெல்லாம் இந்த வசனத்தை தெரிந்து கொள்ளுங்க. மோகினி பிசாசு அந்து என்ன இருந்தாலும் சரி, பொந்தியானா எதுவா இருந்தாலும் சரிங்க, அது ஓடியே போயிடும். நீங்க அறிக்கை செய்யறீங்க, உங்க வாயின் வார்த்தையின் வல்லமை, உங்க வாயின் வார்த்தை வல்லமை, தெய்வ வார்த்தையின் படி நீங்க எடுத்து பேசுறீங்க. நீங்க யாருங்க? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவாதி தேவனுடைய பிள்ளைகள். நீங்க விசேஷமான ஜனங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இப்ப கிறிஸ்து இயேசுக்குள்ள இந்த சத்தியம் எவ்வளவு உண்மை தெரியுங்களா? தேவன் இதை வாக்குத்தத்தம் நம்மளுக்கு சுதந்திரமாய் கொடுத்துட்டாரு கிறிஸ்து மூலமாய். ஹல்லேலூயா. நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன் தெரியுங்களா? வான தூத சேனையின் தேவன் உங்களோடு இருக்கிறார். அதனால உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும். நம்மளை அட்டாக் பண்ணதான் பார்ப்பாங்க. பட் தென் எதிராளி நம்மளை எங்க உங்களை தாழ்த்தலாம், எங்க உங்களை சாய்க்கலாம், எங்க உங்களை வீழ்த்தலாம் அப்படின்னு தான் பார்ப்பான். ஆனா தேவனுடைய சேனை, அவருடைய தூத சேனை தேவன் நம்மோட இருக்கிறாரு. பார்த்தீங்களாங்க, அது நடக்காம தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு நம்மளை எல்லாத்தையும் பாதுகாத்துக் கொள்வாராம். ஆமென்.
அல்லேலூயா. அவ்வளோ நல்ல தேவனை நம்ம சேவிச்சுட்டு இருக்கோம், நம்ம ஆராதித்து கொண்டிருக்கோங்க. நம்ம ரொம்ப பாக்கியவான் பிரியமானவர்கள். இலவசமால் கிருபையால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், இலவசமாய் கிருபையினால தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்கிற ஜனங்கள், இலவசமாய் கிருபையினால நீதிமான்களாய் ஆக்கப்பட்ட ஜனங்கள். இயேசுக்கு என்னெல்லாம் சொந்தமாயிட்டோம், அனைத்தும் நம்ம எல்லாருக்குமே சொந்தமாயிட்டு. பாதுகாப்பு, நம்மளுடைய ஆசீர்வாதம், தேவ தூதர்கள் 20,000க்கும் மேலங்க மேற்பட்டோர் நம்ம கூடவே நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நம்ம தனியாவா போயிட்டு இருக்கோம்? தேவன் சொல்றாரு, நான் உன்னுடனே இருக்கிறேன். தேவ தூதர்கள் நம்ம கூடவே இருக்கிறாருங்க, நம்மளுக்கு பணிவிடை செய்வதற்கு. அவ்வளோ ஸ்பெஷல். நம்ம இதெல்லாம் நீங்க தியானிக்கணும்னா நீங்கள் இதை தியானிக்கணும். அதனால தான் நான் தியானம் பண்ணுங்க, வார்த்தையை படிங்க, லுக் இன் டு த வேர்ட். வார்த்தையை அப்படியே உற்று கவனிங்கன்னு சொல்றேங்க. உற்று கவனிப்பது எல்லாமே வந்து தியானம் பண்ணும்போது நீங்க அவங்களுக்குள்ள அது வந்துடும் பொழுது எந்த மிரட்டல், எந்த இது வந்தாலும் கூடங்க நீங்க பயப்படவே மாட்டீங்க, சரிங்களா? ஏன்னா அந்த வசனம் போய் அப்படியா உங்க இருதயத்தை பலப்படுத்திடும். ஸோ புதிய ஏற்பாட்டு கிறிஸ்துக்குள் இருக்கிற நம்மளுடைய ஆசீர்வாதம்லாம் என்னங்க? நம்ம கிறிஸ்துக்குள் நீதிமானுங்க. வேதம் சொல்லுது, பொல்லாப்பு நீதிமானுக்கு வராதான். ஆனா ஒரு சில கிறிஸ்தவர்கள் இந்த சத்தியத்தை அறியாம, அவங்க கிறிஸ்துக்குள் நீதிமான் என்று அறியாமல், அதை அறிக்கை செய்யாமல் மந்திரத்தை குறித்து பயந்துட்டு இருக்காங்க. கருப்பு பூனை குறுக்க போயிட்டா பயந்துட்டு இருக்காங்க. பள்ளி பயந்துட்டு இருக்காங்க. பள்ளி தலையில விழுந்தா அதுக்கு ஒரு பயம் நிறைய இருக்குங்க. எஸ், அது உண்மையை தான் சொல்ற. சோ வாட தூத சேனை தேவன் உன்னோடு இருக்கிறார். அதனால இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், வான தூத சேனையின் தேவன் உங்களோடு இருக்கிறார். அதனால உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது எந்த விதத்துல வந்தாலும் வராதுன்னு இல்லைங்க, வரும். ஆனால் அது வாய்க்காதே போகும். அப்படிதான் தேவன் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொண்டு வர்றாரு, தெரியுங்களா? அப்படிதான் தேவன் நம்ம ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்து கொண்டு வர்றாரு, நம்மளுக்கே தெரியல. ஆமென். சங்கீதம் 91 அழகா சொல்லுது, வேடனின் கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார், அவருடைய சிறகுகளாலே என்னை மூடுவார். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஓ ஹல்லேலூயா. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. COVID-19 இப்ப வருகிற அதிகமாய் பரவலா இருக்கு. திரும்பவும் இதை குறித்து பயப்படாதீங்க. அந்த COVID-19 கிருமிகளை காட்டிலுங்க நம்ம கூட இருக்கிறவர்கள் அதிகம். நம்ம கூடவே இருக்கிறவர்கள் அதிகம். உங்க இருதயத்தை சொல்லி ஒவ்வொரு நாளுங்க 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை சொல்லி திட்டப்படுத்தி கொள்ளுங்க. தெய்வ வார்த்தையை நம்பாதவங்க, தெய்வ வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவங்க ரொம்ப நெகட்டிவா பேசுவாங்கங்க, உலக பிரகாரம் பேசுவாங்க. ஆனா நம்ம அதுக்கு இடம் கொடுக்க கூடாதுங்க. ஆமாவா, அப்படியா, ஓ இப்படியா, அப்ப நான் பாதுகாத்து கொள்ளணும். உங்களே நீங்க எப்படிங்க பாதுகாத்து கொள்ள முடியாது? நம்ம கிறிஸ்தவர்கள் நம்மளுக்கு தெரியுங்க, நம்ம ஆவியில மறுபடியும் பிறந்தவர்கள், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவங்க. ஆவிக்குரிய கண்களோடு தான் நம்ம எல்லாருமே பார்த்து, அவங்க எது சொன்னாலும் கூட நீங்க பயப்படக்கூடாது. அதுதான் தக்க சமயமா நீங்க என்ன பண்ணணும், அப்படியே இயேசுவோட சத்தியத்தை அவங்கள்ட்ட கொண்டு போங்க. அந்த நேரத்துல போய் இயேசுவோட சத்தியத்தை சொல்லி தேவனுடைய பாதுகாப்பு குறித்து அவங்க இடத்துல போய் ஷேர் பண்ணுங்க. வாசல தேவன் உங்களுக்கு திறக்கிறாரு. ஒருத்தங்க என்கிட்ட சொன்னாங்க, வீடு சிஸ்டர் நீங்க ஒண்டியா இருக்கீங்க, யாருமே இல்லை, வீடு ரொம்ப அமைதியா இருக்கு, நீங்க பாட்டு திறந்துடணும். அவங்க வேற அர்த்தத்துல என்கிட்ட சொல்றாங்கங்க. இல்ல எனக்கு இயேசு இருக்கிறாரு, இயேசோட ரத்தம் இருக்கு. நான் பதிலுக்கு அவங்கள்ட்ட சொன்னேங்க, எங்களுக்கும் தான் உடனே டிஃபைன் பண்ணிக்கிறாங்க. அவங்களே வந்து மாட்டிக்கிட்டாங்க. சும்மா விட மாட்டேன், யாரும் என்ன சொன்னாங்கன்னா அப்படிதான் நான் சொல்லுவேன். இயேசோட ரத்தம் எனக்கு இருக்கு. என்ன ஒண்ணுனா நான் சொல்ல தவிட்டேன்னா ரொம்ப வருந்துவேன். ஐயோ, இயேசு பிசாசை ஜெயிச்சிட்டாரு, அதுதான் உண்மை. ஏன்னா அவங்க அதை தான் நம்பிட்டு இருக்காங்க. ஐயா, நான் ஏன் அப்படி சொல்லல அவங்கள்ட்ட? நம்ம தேவனை மகிமைப்படுத்துறோங்க அந்த நேரத்துல. ஆமென், ஹல்லேலூயா. சோ பிரியமானவர்களே, அதான் நம்ம பயப்பட தேவையில்லை. பயப்பட எதுவுமே நம்ம அணுகாதான். சோ பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு தேவன் வந்து திட்டமா வசன 10 தேவன் சொல்றாருங்க. ஏன்னா உங்க வழிகள் அடுத்தது பாருங்க, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவாராம். சோ எந்த கிருமி தொற்றும் உங்களுக்கு வராது. இந்த உலகத்துல இருக்கிற உங்களை சுற்றி அந்த தாமான்லயோ நீங்க வசிக்கிற அந்த இடத்துலயோ இருக்கிற கிருமிகளை காட்டிலுங்க, அது வேற டெங்கி மூலமா வருதோ, அது வைரஸ் கோவிட்னால வருதோ, எப்படி வந்தாலும் சரி பிரியமானங்களே, இந்த கிருமிகளை காட்டிலும் உங்களோடு இருக்கிறவர்கள் அதிகம்.
அல்லேலூயா. வராதபடிக்கு வெட்டி சாச்சிக்கிட்டே போவாங்கங்க. நீங்க அறிக்கை செய்ய செய்ய அதுல நீங்க உறுதிப்பட பிரியமானங்களே, அந்த வசனம் போய் அப்படியே கிரியை செய்வதை நீங்க பாப்பீங்க. வல்லமைங்க, வல்லமை, தேவனுடைய வல்லமைங்க பிரியமானங்களே. நம்மளுக்காக பணிவிடை செய்வதற்கு தேவன் அவருடைய தூதர்களை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் அல்லேலூயா. நம்ம எவ்வளவு விலையேற பெற்றவங்க தேவன் பார்வைக்கு முன்பாக பாருங்க. நம்ம எவ்வளவு தேவன் நம்மளை இவ்வளவு நேசிக்கிறான்னு பாருங்க. எல்லாமே ஒண்ணுலதான் அரங்கம். எங்க தேவன் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. அல்லேலூயா. அதனால தான் இவ்வளோ நம்மளுக்குங்க, இவ்வளோ நமக்கு தேவன் செஞ்சிருக்கிறாரு. நம்ம தான் அதை உணர மாட்டோம் சம்டைம்ஸ். பிரியமானங்களே, அல்லேலூயா. வாதை பொல்லாப்பிலிருந்து தேவன் எப்படி நம்மளை பாதுகாத்துக் கொள்வாரா? அவருடைய தூதர் ராணுவத்தை அனுப்பி தேவன் நம்மளை பாதுகாத்துக் கொள்றாரு. ஆர்மி ஆஃப் ஏஞ்சல்ஸ். தூதர் ராணுவத்தை அனுப்பி தேவன் நம்மளை பாதுகாத்துக் கொள்றாருங்க. ஆமென். நாம் உன்னதமான கர்த்தரை நமக்கு தாபரமாக கொண்டபடியினாலங்க அவருடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு நம்மை பாதுகாக்கிறார். அவருடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு நம்மளை பாதுகாக்கிறார். அவர்கள் நம்மை சுற்றிலும் எலிசாவை பாதுகாத்தது போலங்க நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்காங்க இப்ப. ஆமென். ஹல்லேலூயா. எப்படி எலிசாவை தூதர்கள் சுற்றி பாதுகாத்து கொண்ட அதே போல நம்மை தேவ தூதர்கள் பாதுகாத்து கொண்டிருக்காங்க. ஏன்னா தேவன் அவங்களுக்கு கட்டளையிடுறாரு. ஹல்லேலூயா. நம்ம உன்னதமான மறைவில இருக்கிறபடினாலங்க தேவன் தம்முடைய தூதர்கள் நம்மை பாதுகாக்க கட்டளையிடுவார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு நாளும். அதனால சங்கீதம் 91ங்க பிரியமானங்களே, எந்திரிச்ச உடனே அறிக்கை செய்யுங்க. உங்களுக்காகவும் சரி, உங்க குடும்பத்தாருக்காகவும் சரி, உங்க பிள்ளைகளுக்காக சரி, உங்க பேர பிள்ளைகளுக்காக சரி, எல்லாருக்காகவும் நீங்க அறிக்கை செய்யுங்க. தேவ வார்த்தை வெறுமையா திரும்பாதுன்னு தேவன் சொல்லியிருக்காருங்க. அசையா 55:11 வசனத்துல எதுக்காக தேவன் அனுப்பினாரோ அந்த காரியத்தை நிறைவேற்றியே தீருமாம். சங்கீதம் 91 எதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்க? நம்முடைய பாதுகாப்புக்காக. தேவனுக்கு தெரியுங்க காலகட்டங்கள் எப்படி மாறும். கடைசி காலங்கள்ல இப்ப நம்ம இருந்து கொண்டிருக்கிற காலம் எப்படி இருக்கு. சங்கீதம் 91 இன்றி அமையாததா இருக்கு. நம்மளுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு பிரியமானங்களே. அது நீங்க சொல்ல சொல்ல தேவனுடைய பாதுகாப்பை அப்படி நிச்சயமாகவே நீங்க உணர்வீங்க. ஆமென். அது நிச்சயமாகவே நீங்க உணர்வீங்க. என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகுவதில்லை. எது? கோவிட் உங்களை அணுகாது, டெங்கி உங்களை அணுகாது, எந்த வியாதியா இருந்தாலும் உங்களை அணுகாது. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். உங்க கூட இருக்கிற தூதர்கள் அதிகம். இந்த வெளியே இருக்கிற கிருமிகளை காட்டிலும், இந்த வெளியே இருக்கிற வியாதிகளை காட்டிலும், உலகம் முழுதும் நடந்து கொண்டிருக்கிற இந்த பேரிடர்கள், பிரச்சனைகள், விபத்துகள், ஆபத்துகள் எல்லாத்தையும் காட்டிலும் நம்ம கூட இருக்கிற தெய்வ தூதர்கள் அதிகம். ஒன்னாந்திரத்துல நீங்க பாத்தீங்கன்னா பிரியமானங்களே, என்னோட எடுத்துக்கொள்ளுங்க இந்த வசனம். மத்தேயு 4:5-6-7. அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிக்கையின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாள குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னார். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அவ்வளவுதான். பாருங்க பிரியமானங்களே, பிசாசு இயேசுவை சோதிக்கிறான் வனாந்திரத்துல. ஏன்னா அந்த வசனத்தை தான் எடுத்து அவன் பேசுறான். ஆனா அந்த வசனத்தை அவன் எடுத்து பேசும் பொழுது பிரியமானங்களே, அவன் ஒரு வரியை விட்டுட்டான். வசனம் 11 என்னங்க இருக்கு? உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு தமது தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அந்த வசனத்தை அவன் விட்டுட்டான் தெரியுங்களா? இந்த இடத்துல பாருங்க, அவன் அப்படியே பர்பஸ்லி அந்த இதை விட்டுட்டான், மற்றதை பேசினான். தேவ தூதர்கள் உங்களை கீழே குதிங்க, நீங்க கீழே குதிக்கும் பொழுது தேவ தூதர்கள் உங்களை காப்பாத்துவாங்க. ஏன்னா வசனம் அப்படித்தானே எழுதியிருக்கு. 91 12 சொன்னானே தவிர அந்த 11 அவன் சொல்லவே இல்லைங்க. அதை விட்டுட்டான். ஏன் தெரியுங்களா? அந்த 11வது வசனத்தை பார்ப்போமா? நீங்க கீழே விழாதபடிக்கு, பாதம் கல்லில் இடராதபடிக்கு தம்முடைய கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள். அந்த வசனத்தை ஒட்டி அவன் கொண்டு வந்துட்டான். ஏன் தெரியுங்களாங்க? வசனம் நீதிமொழிகள் சொல்லுது 3வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். ஆமென். உங்க எதிராளிக்கு உங்க வழிகள் எல்லாம் தேவனை நினைத்துக் கொள்வது. ஏன்னா அவன் எதிராளி எப்பொழுதுமே எதிராளி தான். உங்க வழிகளெல்லாம் நீங்க தேவனை நினைத்து கொண்டீங்கன்னா உங்க பாதையை தேவன் செவ்வையாக்குவாராம். அந்த வசனம் அவனுக்கு பிடிக்கலங்க. நான் ஏன் இந்த வசனத்தை சொல்லணும்? பர்பஸ்லி வேணும்னே அந்த வசனத்தை விட்டுட்டான் அவன். தெரியுங்களா? ரீமான்களே, அவருடைய வழிகள் எல்லாம் தேவனை அவங்க நினைத்து கொள்ளணும். ஆனா எதிராளிக்கு அது பிடிக்கல. அதனால தான் வேணும்னே அந்த வசனத்தை அவன் விட்டுட்டு 12வது வசனத்துக்கு போறான். தெரியுங்களா?
விசுவாசிகளாகிய நாம ஒவ்வொரு நாளும் நம்முடைய வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்ள வேண்டுமா? நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 6வது வசனம் சொல்வது போல. அப்பதான் தேவன் நம்முடைய வழியை செவ்வைப்படுத்துவாராம். ஹல்லேலூயா. சோ உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி தம்முடைய தூதருக்கு கட்டளையிடுவார். உன் வழியெல்லாம் தேவனை நீ நினைத்துக் கொள்ளும் பொழுது தேவன் உன் வழியை வாய்க்க பண்ணுவார். இத்தனை பேர் உங்க வழிகள் எல்லாம் தேவனை நினைத்துக் கொள்றீங்க. அதை நீங்க நினைத்துக் கொள்ளும் பொழுதுங்க, உங்க வழிகள் எல்லாம் தேவனை நீங்க நினைத்துக் கொள்ளும் பொழுதுங்க, பிசாசு வைக்கும் கண்ணிக்கெல்லாம் நீங்க தப்பி போவீங்க. ஏன்னா தேவன் பாதுகாத்துக் கொள்வாரு. தவறான இடத்துக்குலாம் நீங்க போக மாட்டீங்க. தவறான இடத்துக்குலாம் நீங்க கால் எடுத்து வைக்க மாட்டீங்க. ஏன்னா உங்க வழியை வாய்க்க பண்ணுகிறவர் அவர் தான். ஆமென். ஹல்லேலூயா. சோ நம்ம பங்கு, நம்ம எப்போதுமே நம்முடைய வழிகளில் தேவனை நினைவு கூறுவோமாக. ஆமென். சோ அவர் நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்தி பாதுகாப்பார். நீங்க வேலைக்கு போகும்போது, வீட்டுக்கு திரும்பும் போதுங்க, எதிராளி வைக்கும் கண்ணியிலிருந்து உங்களை பாதுகாக்க முன்கூட்டியே தேவ தூதரை அனுப்பி தேவன் உங்களை பாதுகாத்துக் கொள்வாரு. அப்பனா உங்களுக்கே தெரியாது வேடனுடைய கண்ணி எங்க இருக்கு. அப்பனா பிசாசன உங்களை தாக்குறதுக்கு எங்கெல்லாம் கண்ணி வச்சிருக்கிறா உங்களுக்கு தெரியாது. ஆனா தேவ தூதர்கள் அதை பார்த்து, நீங்க சங்கீதம் 91 அறிக்கை செய்யலாம் இருந்தீங்கன்னா, ஓகே பிரியமானங்களே, தேவ தூதர்கள் முன்கூட்டியே அதை கவனித்து அங்க என்னதுமா பண்ணுவாங்க, முன்கூட்டியே நீங்க அந்த கண்ணிக்குள்ள சிக்காத படிக்கிங்க, அவன் வைக்கிற வலையில சிக்காத படிக்கி உங்களை போய் பாதுகாத்துக் கொள்வாங்க. இதுதாங்க நம்மளுடைய நடைமுறை, வாழ்க்கை நடைமுறைக்கான காரியங்கள். அதனால்தான் உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு தமது தேவ தூதர்களுக்கு கட்டளை இடுவாராம். பிரியமானங்களே, நீங்க கிறிஸ்து இயேசுவினால ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுங்க, அவர் ரத்தத்தால வாங்கப்பட்ட ஜனங்கள். பிரியமானங்களே, கிறிஸ்துக்குள்ள நீங்க நீதிமான்களாய் ஆக்கப்பட்ட ஜனங்கள். தேவன் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், விசேஷமான ஜனங்கள். நீங்க ஆழமாய் நேசிக்கப்படுறவங்க. உங்களை தேவன் சும்மா விட மாட்டாருங்க. உங்களுக்கு ஒரு சேதம் வரும் பொழுது, உங்களை அறியாமல் அது வரும் பொழுது தடுக்கி உழுவுறது கூடங்க, தடுக்கி கீழே நம்மளுக்கு தெரியாம உழுவுறது, அதுல இருந்து கூட தேவன் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். சோ அதனால தேவ பிள்ளைகளாகிய நாம என்ன செய்யணும், நம்முடைய வழிகளில் எல்லாம் நம்ம தேவனை அந்த நாளுக்கு நினைத்து கொள்ளணும். என் தேவன் நம்மளை பாதுகாக்கிறாரு. என் தேவன் அவர் வார்த்தையில உண்மை உள்ள தேவன்க, அப்படியே செய்வார். தானா நம்ம தேவன்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. நம்ம அவரை நினைத்துக் கொள்ளணும் எப்பொழுதுமே, அவர் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. இலவசமாய் கிருபையினால் நீதிமான், நம்ம நீதிமானை போல நடப்போம். நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், நம்ம ரட்சிக்கப்பட்டவர்கள் போல வாழ்வோம். ஆமென். பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது, வாதை உங்க கூடாரத்தை அணுகாது. ஏன்னா கீழே உள்ள வசனம் சொல்லுது, உங்க வழிகள் எல்லாம் உங்களை காக்கும்படிக்கு தமது தூதர்களுக்கு கட்டளையிடுவாராம். ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி இயேசுவே.